நீங்க சொன்னது அனைத்தும் உண்மை ஐயா. அதாவது கண்ணு அதிகமா பாதிக்கப்படுது. அதாவது தொடு திரையை தொட்டு விட்டால் தூக்கத்தை நீ விட்டு விட்டாய், அப்படிதான் அதுக்கு பழமொழியே வந்துருச்சு இப்ப. அது மாதிரி அவங்க யார் ஒருத்தவங்க அந்த செல்போனை கையில எடுத்துட்டாலே அந்த தூக்கம் இரவு முழுவதும் விடிவதே தெரியாது. ராத்திரி முழுவதும் அந்த செல்போன்ல கையை வச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் அதனால விரயமாகுது. அதனால கண்ணு பாதிக்குது, இதனால மூளை நரம்பு பாதிக்குது. அதாவது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம செல்போனை எடுக்கிறோம், பேசுறோம். ஆனா மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதிகப்படுத்தி அதையே நம்ம மனநோயா உருவாக்கிடுறோம். நம்ம செல்போனை எடுத்துட்டோம்னா அது நமக்கு ஒரு அழியாத அது மனசளவுல பதிஞ்சு எந்த நேரமும் அதுலயே சிந்தனை போய் அதுக்கு அடிமையாயிடுறோம். அந்த அளவுக்கு இந்த கைபேசி நம்மளை அடிமையாக்கிடுதுன்னு தான் சொல்றது ஒரு உண்மையான விஷயம். அந்த மாதிரி பால் வாங்கறது கூட ஏந்திரிக்கல, தூக்கத்தை அந்த செல்போன்லயே முழுகி இருந்ததுனால அந்த பால்கார் வந்ததே தெரியலன்னு. இது எத்தனையோ வீட்டுல, எல்லார் வீட்லயும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. அவர் சொன்னது அனைத்தும் உண்மை. இப்ப இந்த இந்த உண்மையான நிகழ்ச்சிக்கு இது மாற்று கருத்து சொல்ல வராங்க அம்மா விஜயா அம்மா. இவங்க பாத்தீங்கன்னாக்கா வாகைன்னு சொல்லி இவங்க புனைப்பெயர்ல கவிதை எழுதிக்கிட்டு வராங்க. இவங்க யோகா பயிற்சினா இருக்கிறாங்க, அருமையா பேசக்கூடியவங்க. வாங்க அம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைத்தும் வல்ல இயற்கையையும் என் தாய் தமிழ் அன்னையையும் வணங்கி சண்முகா இந்த பட்டிமன்றத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் சண்முகா அறக்கட்டளைக்கும் பட்டிமன்ற தலைமைக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் சக ஆளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும், இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் மூன் மீடியா தொலைக்காட்சிக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி தலைப்பில் குறி செல்கின்றேன். கைபேசி இளைஞர்களை சீர்படுத்துகிறது அப்படின்ற ஒரு நல்ல தலைப்புல நான் பேச வந்ததற்கு, அது அழைச்சதற்கு எனக்கு நான் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, செல்போன் கண் பார்வையை கெடுக்குது, காதுக்கு பிரச்சனையை தருது. இதெல்லாம் பயன்படுத்துறவங்க சரியான முறையில பயன்படுத்தாததுனால வர பிரச்சனையை தவிர அந்த செல்போனோட பிரச்சனையா அந்த கைபேசியோட பிரச்சனையா அப்படின்னா அது கிடையாது. அது அவங்க பயன்படுத்த தெரியாம பயன்படுத்துறதுனாலதான் வந்த விளைவுகள் தான் அதெல்லாமே. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு கைபேசியோட பயன்பாட்டோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அது இன்னைக்கு இன்றியமையாத, அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு கருவியா இருக்குது. இன்னைக்கு வீடியோ ஆகட்டும், கேமரா ஆகட்டும், கால்குலேட்டர், காலண்டர், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி பல கருவிகளோட தேவையை இன்னைக்கு கிட்டத்தட்ட 82 கருவிகளோட தேவையை இந்த ஒரு செல்போன் குறைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இது பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு பல செய்திகளை நாம ஒரு மெயில் மூலமாகவும் அல்லது மெசேஜஸ் மூலமாகவும் கொடுத்துக்கிறதுக்கும், பல தகவல்களை நாம பெறுறதுக்கும், உலக அளவுல நடக்கக்கூடிய சமூகமாகட்டும், மருத்துவமாகட்டும், கல்வித்துறை சார்ந்த பல தகவல்களை நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெற்றோர்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணோ பையனோ வெளியில போறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிம்மதியா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த செல்போன் தான். ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்த உடனே அவங்க கொடுக்குற தகவல்கள் நமக்கு நிம்மதியா இருக்க முடியுது. அடுத்து ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ இளைஞனோ இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பல அரிய விஷயங்களையும் பல செய்திகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு இது பெரிய முன்னுதாரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பல மணி நேரம் பிரயாணம் செய்தும் பல இடங்கள்ல போய் தேடி கற்றுக்கொள்ள வேண்டிய மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்த கல்வி முறைகள்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும், எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இன்னைக்கு இந்த செல்போன் கொடுத்துருக்கு. நம்மளால மறக்க முடியாது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாம் எழுத முடியாம மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாடம் எடுக்க முடியல. அந்த சமயத்துல இந்த செல்போன் மூலமா நமக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்பட்டுதான் இந்தியா முழுவதும் பல கோடி மாணவர்கள் அந்த போர்டு எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணாங்க. இதை நாம மறக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே போல கிராமத்துல இருக்கக்கூடிய
ஒரு செய்தி வெளிவந்த அந்த சமயத்துல வெளிவந்த செய்தி என்னன்னா, கிராமத்துல ஒரு செல்போனை வச்சுக்கிட்டே பல மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து புது திறன்களை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இதுதான். இன்னைக்கு வந்து போனை வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல கோடிங் கத்துக்கிறாங்க, எடிட்டிங் பண்றாங்க. இது புதுவிதமான ஒரு ஓவியம் தீட்டுறதோ இல்ல வேற எந்த கலையா இருந்தாலும் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு இது வந்து ஒரு ஆசிரியர் போல நமக்கு இருக்குது அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. இதுல நாம இந்த உடல் உபாதைகள், இந்த கண்ணு தெரியாது, இதெல்லாம் வந்து கண்ணு போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பிரச்சனையால இல்ல. இப்போ ஒரு தாய்மார்கள் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுக்கிற முறையில சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு, இதை கொடுக்காம அதெல்லாம் வந்து அது சொந்த பிரச்சனை. இதை வந்து கைபேசியால வர பிரச்சனைன்னு நாம சுட்டி காட்டிட முடியாது பொதுவாக. அதே போல ஸ்ரீநாத்ன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர், அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். எர்ணாகுடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூலி தொழிலாளியா பணியாற்றிட்டு இருந்தவர் வந்து அங்க இருந்தபடியா, அந்த வேலையில இருந்தபடியே அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரீ வைஃபைய டவுன்லோட் பண்ணி அது மூலமா அவர் பாடங்களை டவுன்லோட் செய்து பரீட்சை எழுதி யூபிஎஸ் எக்ஸாம்ல இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருக்காரு. அவரும் ஒரு இளைஞர் தானே. அந்த அந்த தொழில்நுட்பம் இவருக்கு இந்த அளவு பயன்பட்டிருக்குன்னா அது அப்ப பயன்படுத்துறவங்களோட குறை அப்படிங்கிறது தானே நாம எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளோட சென்னையை சேர்ந்த பிரக்ஞானந்தா chess.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் வழியா ஆயிரக்கணக்கில் செஸ் கேம்ஸ் விளையாண்டு அதுல வின் பண்ணி அதுல வந்து இப்போ யங்கஸ்ட் கிரேண்ட் மாஸ்டர்ங்கிற அந்த பட்டத்தை டைட்டில வாங்கியிருக்காரு. இப்போ அதுக்கு இந்த கைபேசி தானே நமக்கு உதவி இருக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீரேந்திர சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலமாக வந்து நிறைய பசங்களுக்கு பாடங்கள் எடுத்து அதனால பாராட்டப்பட்டு பயன்பெற்று நிறைய பேர் இருந்தாங்கிறதுக்காக நேஷனல் அவார்டு சமீபமா வாங்கியிருக்காரு. இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாம கிராமப்புறத்துல எந்த வசதிகளும் இல்லாம கற்கக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது ஒரு இடத்துல இருந்து நிறைய டிராவல் பண்ணி போய் கத்துக்கணுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு இருந்த இடத்திலேயே கற்றுக்கொள்வதற்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது இந்த மொபைல் தான், செல்போன் தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா இந்த உலகத்தையே நமக்கு வந்து உள்ளங்கையில கொண்டு வந்து நிறுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். இறுதியா ஒண்ணு கூறி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு புத்திசாலித்தனமா இந்த கைபேசியை பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த கைபேசி நமக்கு ஒரு ஆசிரியராகவும் நம்மோடு துணை வரக்கூடிய நண்பராகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியாகவும், இடங்களை மட்டுமல்ல நம் இலக்குகளை அடையக்கூடிய வழிகாட்டியாகவும் இந்த கைபேசி இருக்கும் என்பதையும், அதை நாம் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய முறையில் அதனை பக்குவமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தும் போது அதில் விளையக்கூடிய நன்மை நமக்கு வந்து பயனுள்ளதாக அமையும். அதனால இது இளைஞர்களை கட்டாயம் சீர்படுத்துவதாகவே இருக்கும். இதற்கு மேல இவங்க குறைகள் சொன்னார்கள் என்றால் அது அவர்கள் பயன்பாட்டில் உள்ள பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்துவதால் வர விளைவுகளே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரி விஜயா சொன்னது அனைத்தும் உண்மை. எத்தனையோ பாடகர்களை இப்ப அறிமுகப்படுத்தி கொண்டு வருது இந்த செல்போன். எத்தனை பேர் வந்து அந்த நிறைய செய்திகள் நிறைய அந்த டவுன்லோட் பண்ணி பாடல் பாடுவதற்கும் எல்லாம் பேச கத்துக்கிறாங்க நிறைய பேர். எத்தனை கவிஞர்களை உருவாக்குது இந்த செல்போனு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இலக்கிய துறையை வந்து உருவாக்குறதும் இந்த கைபேசி தான். அது நிறைய பேர் வந்து இந்த ஊடகத்தின் வழியாகவே வந்து இலக்கிய துறைகள் நிறைய வளர்ந்துகிட்டு தான் வருது. அவங்க சொல்ற அனைத்தும் உண்மையான விஷயம்தான். இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து இந்த பச்சையம்மாள் பாண்டியன் எதிர்க்க வராங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் ஆசிரியர் முனைவருக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர், சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. வாங்கம்மா பச்சையம்மாள். என்னை ஈண்டெடுத்த பெற்றோரையும் தத்தெடுத்த தமிழன்னையையும் மற்றும் இங்க வாய்ப்பளித்த சண்முக வேளா சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் மூன் மீடியா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, அலைபேசி
இளைஞர்களை சீரழிக்கின்றதா சீர்படுத்துகின்றதா தலைப்பு இல்லைங்களா? நம்ம எதிரணியில அருமையா பேசிட்டாங்க. அடுத்து நாங்க பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அணி வணக்கம். நெற்றிக்கணை திறப்பினே குற்றம் குற்றமே என்று உண்மையை எடுத்துரைக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் அன்பான எண்ணணியினருக்கும் குழம்பி என்ன சொல்வது என்றே தெரியாமல் குழம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் அன்பான எதிரணியினருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர் மக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன மறுப்பு இவங்க சொன்னதுல, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு செல்போனை கொடுத்தா அதுல நிறைய படிச்சுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? எத்தனை புக்குங்களை செல்லுல படிக்க முடியும் சொல்லுங்க? கண்ணு என்னத்துக்காகும்? இன்னும் அவெல்லாம் புக்கை தான் எடுத்து படிக்கிறானா, இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு இளைஞர் ஒரு புக்கை படிப்பானா? நடுவர்களே உண்மையை சொல்லுங்க. நடுவுல எத்தனை விளையாட்டுங்க, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, எத்தனை பார்ப்பான். அவன் படிக்கிறான், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னும் போற போக்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கண்தானமே பண்ண முடியாத போயிடும் போல. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கண்ணாடி, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இந்த செல்போன் நிலையை உண்டாக்கி இருக்குது நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போனா போன் அடிச்சு சொல்றாங்க, அப்பா பிள்ளைங்க ஒரு இடம் போயிட்டாங்கன்னா பெற்றவங்களுக்கு சந்தோஷம் நிம்மதின்றாங்க. ஆனா அதே செல்போனு எத்தனை பெண் பிள்ளைகளை சீரழிக்குதுன்னு தெரியுங்களா? இந்த பேஸ்புக் மூலியமாவும் முகம் தெரியாத நண்பர்கள், முகம் தெரியாத அதாவது காதலர்கள், இணையர்கள், அதான் சொல்ற மாதிரி எத்தனை பேர் சீரழிக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களை? இப்போ ஆசிரியர்களுக்கு நல்லதுன்னாங்க, ஆசிரியர்களுக்கு இளைஞர் கொடுக்குற டார்ச்சர் தெரியுங்களா? உங்களுக்கு சந்தேகம்னா ஒரு போன் அடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க, அவன் எத்தனை மணிக்கு போன் அடிச்சு சந்தேகம் கேட்பாங்க. அது அழகா ஒரு படத்துல கூட காட்டுவாங்க நடுவர் அவர்களே. அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு செல்போனு. அலைபேசி நன்மையை தருதுன்னா நன்மையை தரல. ஒரே உதாரணம், நிறைய ஒரு தவளை ஒரு அண்டா நிறைய கூட பால் வச்சிருங்க, அது எல்லாருக்கும் கொடுத்து நம்ம அவங்களுடைய பசியை போக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன துளி விஷத்தை அதை கலந்துட்டோமா அவ்வளவுதான். எத்தனை அண்டா பாலா இருந்தாலும் அதை கீழே தான் கொட்டி ஆகணும். அந்த மாதிரி தான் நடுவர்களே அலைபேசி. நன்மை இருக்குதான், பயன்படுத்தலாம் தான். ஆனா அதை விட நன்மையை விட அதிகமான தீமைகள் அது உள்ள நிறைந்திருக்கு. அதனால நன்மை பார்க்கறத விட தீமை பக்கம் தான் இளைஞர்களை இழுத்து செல்கின்றது அந்த அலைபேசி. அலைய வைப்பதனால் அலைஞ்சு பேசுறதுனால தான் அதுக்கு அலைபேசினே வைத்திருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை பெயர். நடுவர்களே, இந்த அலைபேசி இளைஞர்களை கல்வி பாதிக்கிறது, விளையாட்டை பாதிக்கிறது, உடலை பாதிக்கிறது, ஒழுக்கத்தை பாதிக்கிறது, மனநிலையை பாதிக்கிறது, அவர்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கிறது, தூக்கத்தை கெடுத்து துக்கத்தை தருகிறது. நடுவர்களே, கல்வி நல்லா படிச்சுன்னு இருப்பான் ஒரு அப்பா, அந்த 10th வரைக்கும் வாங்கி தர மாட்டாங்க, 10வது வரைக்கும், 12வது வரைக்கும் கூட வாங்கி தர மாட்டாங்க. காலேஜுக்கு போனா பிள்ளைக்கு கட்டாயம் செல்லு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தூரத்துல போய் எங்கேயாவது படிப்பான், ஹாஸ்டல்ல தங்கி இருப்பான். ஆனா செல்போன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவனுடைய கல்வி நிலை, பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அந்த இளைஞனுடைய நிலை படிப்படியாக குறையும். இதை அனைத்து பெற்றோர்களும் நிச்சயமாக ஒத்துக்க வேண்டிய விஷயம் நடுவர்களே இது. அடுத்து உடல் ரீதியா அந்த செல்போனை உட்கார்ந்து அப்படியே சாப்பிடும் போது செல்போனு, டீ குடிக்கும் போது செல்போனு, ஸ்நாக்ஸ் என்ன பண்ணாலும் அந்த போனை பார்த்தாதான் உள்ள இறங்கும். சாப்பாடு கூட வைக்கிற அந்த தொட்டுக்க மாதிரி அந்த செல்போன் அமைஞ்சு போச்சு. அதாவது மனிதர்களுடைய 11வது விரல் அது. ஏன்னா இந்த 2 கை கூட சேர்ந்து அதுவும் தானே இயங்குது. அப்ப நமக்கு 11வது விரல்னு சொன்னா தப்பே கிடையாது நடுவர்களே. அப்ப எல்லாத்துலயும் அந்த செல்போன் அதை பார்த்துன்னு தான் செய்யறான். அந்த கோபம் வருது பாருங்க, செல்போனை வையடா பார்க்காத சாப்பிடுன்னு சொல்லும் போது அவனுக்கு காட்டுற கோபம் இருக்குது பாருங்க. அம்மா அப்பா மேல இருக்கிற அந்த மரியாதை, பாசம் எல்லாத்தையுமே இழக்க செய்வதற்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி தான் நடுவர்களே. மனநிலை நல்லா இருப்பான். அந்த ஒரு கேம்ல எங்க அணியில சொன்னாங்க அழகா, அட்ரா வெட்ரா குத்துரா, பசங்க ஒரு 5-6 பசங்க உட்காந்துக்குன்னு அடி வெட்டு குத்து இதே மாதிரி வார்த்தைங்க தான். ஏதோ சண்டை நடந்து வேக வேகமா வெளியே விட அந்த பக்கம் ஒரு 6 பசங்க உட்காந்துன்னு கையை வச்சுன்னு அடிச்சுன்னு பேசுறானுங்க. இது என்ன விளையாட்டுன்னு தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி பொம்மைக்கு பின்னாடி கொடுக்குறான். அவன் பேச அந்த பொம்மை ஓடுது, ஆடுது, வெட்டுது, வேலை பார்க்குது. இந்த வேலையை பார்க்கறத தவிர, ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள்னா அப்படி, அதான் வீரத்துக்கு இளைஞர்களை தான் சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து வீரத்துக்கும் கற்ப பெண்களுக்குன்னு. வீரத்தை பார்த்தா அவன் காலை அடக்குவான், கல்ல தூக்குவான், நீச்சல் போட்டியில நீச்சல் பண்ணுவான், எல்லாம் ஓடி ஆடி விளையாடுனாங்க. ஆரோக்கியமா இருந்த உடம்பு நீண்ட நாள் வாழ்ந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு அதை சொல்லவே முடியாது. சாப்பிட்றான், சொகம் மேல உட்காடுறாங்க, செல்ல பாக்குறாங்க, உடம்பு பெருத்து போகுது, பல நோய்களும் வருது, விரைவில் அவனுடைய ஆயுஸ் குறையுது.
இதற்கு காரணமாக இருப்பதும் அலைபேசி தான் நடுவர் அவர்களே. பாரதியார் அழகா சொல்லுவாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நனிந்திட வேண்டும் அம்மா, நன்னிய பாவம் எல்லாம் நனிந்திட வேண்டும் அம்மான்னு அழகா வரிசையா சொல்லினே வருவார் ஐயா பாரதி மகாகவி. அது இளைஞர்களுக்கும் நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னத நல்லதா என்றும் சொல்லுங்க, என்றதுக்கு ஏது, சிந்திக்கிறதுக்கு ஏது நேரம் அவனுக்கு? அவன் எந்த நேரமும் ஸ்கூல் போறான் வரான், பேக் தூக்கி கடாசிட்டு அப்படியே செல் எடுத்துக்க வேண்டியது. ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்படி பண்ணுது, நான் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுது நடுவர்களே. வந்தவொடனே செல் நம்ம ஏதாவது செய்யுமா பாருமா, அந்த போன் அதை எடுத்து அந்த வாட்ஸ்அப் நோண்டிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு பேசிட்டு அந்த பொம்மை கூட இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சது தவிர அந்த படிக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், இப்போ ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அம்மா தருவாங்க சாப்பிடுவோம், அடுத்து புக் எடுத்து படிப்போம், தூங்குவோம், ஏதாவது விளையாடுவோம். இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாமே செல்போன் 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 ஆகி போச்சு நடுவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு பெண் நடுவரா கிடைச்சிருக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம். ஆனா உங்களுக்கு ஆண் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதும், செல்போன்ல ஒரு ஆப் ஒண்ணு இருக்குது. அந்த ஆப்ல போயிட்டு நீங்க எப்படி வேணுமோ அழகுபடுத்திக்கலாம். ஆனாவா மாறலாம், ரெட்டை ஜடை போட்டுக்கலாம், கொம்பு வச்சுக்கலாம், இல்ல நீங்க யாரையாவது எப்படியாவது மாத்தலாம், கருப்பா இருக்கிறவங்களை வெள்ளையாக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இத்தனை வேலையை பார்ப்போம் அந்த செல்லு. அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு தேவையில்லாத படத்துல இன்னொருத்தவங்க முகத்தை தூக்கி போட்டு வெளியாட்டணும்னா அவ்வளவுதான், போச்சு அவங்களுடைய லைஃப். அந்த பொண்ணு இந்த மாதிரி நிறைய சமுதாயத்துல நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நடுவர்களே. இது எல்லாமே அலைபேசியால நம்ம அலைபேசியால நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு தீமையும் அது கண்டிப்பா பெற்றோர்களா இருக்கட்டும், அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், கண்டிப்பா இதை ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும் நடுவர்களே, செல்போனை படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும்னா அப்துல் கலாம் ஐயா எப்படி முன்னேறினாரு? செல்போனை தான் பார்த்துருந்தாரா? காமராஜ் ஐயா செல்போனை தான் பார்த்துருந்தாரா? இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு தினம், அவரும் செல்போனை தான் பார்த்துருந்தாரா, முன்னேறினாரா? இல்ல நம்ம பெரியார் ஐயா வெறும் செல்போனை தான் பார்த்துருந்தாங்களா? பாரதியார் ஐயா, பாரதிதாசன் எல்லாமே செல்போன் பார்த்துதான் முன்னேறினாங்களா? நிறைய படிச்சாங்க, இலக்கியங்களை படிச்சாங்க, சங்க இலக்கியங்களை படிச்சாங்க, தமிழ் அன்னை அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு மேல் உயர்த்தினாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் இந்த செல்லுன்னு உடம்புல இருக்கிற செல்லு அழிஞ்சா கூட அந்த செல்லை விட மாட்டானுங்க போல. அது மட்டும் இல்ல, காதுல அந்த இதை வச்சுக்கின்னு நடக்கிறான் பாரு, பைத்தியம் தான் போதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கிட்ட போய் ஏதோ பைத்தியம் போயின்னு இருக்கு பார்த்தோமா தெரியும், காதுல ரெண்டு வச்சு இப்படி தலையாசிட்டு போவோம். அந்த மாதிரி இளைஞர்களை எல்லாம் பைத்தியமாக மாற்றி சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது இந்த அலைபேசி என்பதை நிச்சயமாக எல்லாரும் முற்றுக்கொள்ள வேண்டுதான் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.